இந்த ஹேர் டைய நம்ம மாசத்துக்கு ஒரு வாட்டி அப்ளை பண்ணாலே போதுங்க. இந்த ஹேர் டைய நம்ம ஒரு மேஜிக் பவுடர், அதாவது மேஜிக் தூள் வச்சு செய்ய போறாங்க. இந்த மேஜிக் பவுடரை வச்சு நம்ம செய்யற ஹேர் டை நம்மளுடைய நரைமுடிகளை ஒரு மாசத்திலேயே நல்லா கருமையா மாத்திடுங்க. இந்த ஹேர் டைல சேர்க்கிற பொருட்கள் எல்லாமே நேச்சுரலான பொருட்கள் தான். இதுல சேர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மளுடைய முடியை நல்லா ஷைனிங்கா வச்சிருக்கும். இந்த ஹேர் டை அப்ளை பண்ணிட்டு ஒரு மாசத்துல உங்களுடைய முடியில இருக்கிற டிஃப்ரெண்ட்டை நீங்க கண்டிப்பா பார்க்கலாங்க. வாங்க இந்த ஹேர் டை எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றத நம்ம இப்ப பார்த்துட்டு வந்துடலாம். இந்த ஹேர் டைய நம்ம கண்டிப்பா இரும்பு கடாயில தாங்க பண்ணணும். இரும்பு கடாயில பண்ணும்போதுதான் நம்மளுக்கு ரிசல்ட் 100% கிடைக்கும். இப்ப நான் இந்த ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணதுக்கு 2 டீஸ்பூன் மருதாணி பொடி எடுத்துக்கிறேங்க. நம்ம யூஸ்வலா மருதாணி பொடி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஹேர் ப்ரௌன் கலரா தாங்க மாறும். பட் இதோட சில பொருட்களை சேர்த்து நம்ம ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது முடி நல்லா கருகருன்னு வளர ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி நரைமுடிகள் எல்லாமே நல்லா கருகருன்னு மாறிடும். இப்போ அடுத்து இதில் சேர்க்கக்கூடிய பொருள் பார்த்தீங்க அப்படின்னா திரிபுலா சூரணம். இந்த திரிபுலா சூரணம் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்ற வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். தெரியாதவங்களுக்காக சொல்றேன். இந்த திரிபுலா பொடியில நெல்லிக்காய், தாண்டிக்காய், கடுக்காய் இது எல்லாத்தையுமே சம அளவு எடுத்துக்கணுங்க. எடுத்துட்டு வெயில் காலத்துல செய்யணும். இதை நல்லா வெயில்ல காய வச்சுக்கோங்க. வெயில்லனா ஒரு 2 நாள்ல காய வச்சுக்கலாம். நீங்க நிழல்ல காய வச்சிங்கன்னா ஒரு வாரம் 10 நாள் ஆகும். நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா பொடி பண்ணி நல்லா சலிச்சு நைஸா இருக்கணும். சலிச்சு எடுத்துக்கோங்க. அதுதான் திரிபுலா சூரணம். இது ஹேருக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய நிறைய பிரச்சனைகளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மளுக்கு மலச்சிக்கல் இருந்துச்சுனாலும் இது சரியாகும். அதே மாதிரி சளி தொந்தரவு இருந்தாலுமே இந்த திரிபுலா சூரணத்துல கஷாயம் வச்சு குடிக்கும்போது நல்லாவே கேக்குதுங்க. அடுத்து இதுல ஒரு மேஜிக் பவுடர் சேர்க்க போறாங்க. அதுதான் இந்த செம்பருத்தி பூ பவுடருங்க. உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா செம்பருத்தி கிடைச்சாலுமே அதை நீங்க நல்லா நைஸா அரைச்சிட்டு வடிகட்டி இந்த ஹேர் டைல சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி செம்பருத்தி பூவோட பொடி செம்பருத்தி பூ தூள் நம்மளுக்கு நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். அதையும் நீங்க வாங்கிக்கலாங்க. இது ஒரு 3 டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். இந்த செம்பருத்தி பூ நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த தூளை நம்ம யூஸ் பண்ணும் பொழுது நம்மளுடைய நரைமுடி பிரச்சனைக்கு 100% சொல்யூஷன் கிடைக்கும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இதுல நம்ம சேர்க்கக்கூடிய அடுத்த பொருள் பார்த்தீங்க அப்படின்னா கருஞ்சீரக தண்ணிங்க. கருஞ்சீரகத்தை நல்லா கொதிக்க வச்சு டிகாஷனா எடுத்து வச்சிருக்கேன். அந்த கருஞ்சீரக தண்ணியை தான் இப்போ இந்த ஹேர் டைல நம்ம கலந்து நம்ம ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போறோம். இப்போ நம்ம டிகாஷன் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டிகள்லாம் இல்லாமல் மிக்ஸ் பண்ணணுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஹேர் டையை நம்ம அப்ளை பண்ணும் பொழுது நம்மளுடைய கையில ஸ்மூத்தா இருக்கும்போது தான் நம்மளுக்கு ஹேர்ல நல்லாவே பிடிக்குங்க. ரொம்ப தண்ணியா போயிடக்கூடாது. அதனால கொஞ்சம் கொஞ்சமா நான் ஊற்றி ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இந்த ஹேர் டைய நம்ம பயன்படுத்தும் பொழுது சளி பிடிக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இதை நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஃப்ளேமை அப்படியே சிம்லேயே வச்சுட்டு இதை நல்லா நீங்க சூடுபடுத்திக்கலாம். சூடுபடுத்திட்டு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு சளி தொந்தரவுலாம் இருக்காது. நல்லா கட்டிலாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதை நல்லா ஒரு தட்டு போட்டு காற்று போகாமல் மூடி வச்சிடணுங்க. அது ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு இந்த இரும்பு கடையோட சேர்ந்து ரியாக்ஷன் ஆகணும் இல்லையா? அப்போ காற்று போச்சுன்னா அந்த ரியாக்ஷன் ஆகாது. அதனால இதை நல்லா காற்று போகாமல் நல்லா மூடி வச்சிடணும். நைட்டு பூரா இதை அப்படியே விட்டுடுங்க. அப்போதான் நம்மளுக்கு ஹேர் டை நல்லா பர்ஃபெக்டா கிடைக்கும். 100% சொல்யூஷனோட நம்ம ஹேர் டை கிடைக்கும். இப்போ அப்படியே இருக்கட்டும். மார்னிங் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இல்லைன்னா 8 hours அப்படியே விட்டுடுங்க.
செம்பருத்தி பூ ஹேர் டைய நம்ம இரும்பு கடாயில வச்சதுனால பாருங்க, அந்த இரும்புல இருக்கிற அந்த கடாயில இருக்கிற அயனும் இந்த ஹேர் டையும் நல்லா மிங்கிள் ஆகி நம்மளுக்கு என்ன ஒரு கலர்ல கிடைச்சிருக்கு பாருங்க ஹேர் டை. இந்த ஹேர் டை நம்மளுடைய நரமுடிகளை நல்லா கருகருன்னு ஆக்கி கொடுத்துரும். இப்ப பாருங்க நம்மளுக்கு எவ்வளவு கருமையா கிடைச்சிருக்குன்னு. இந்த ஹேர் டைய நம்ம மாசத்துக்கு ஒரு வாட்டி அப்ளை பண்ணாலே போதுங்க. இந்த ஒரு செம்பருத்தி பூவோட பவுடர் வந்து நம்மளுடைய நரமுடிகளை நல்லா கருமையாக்குறது மட்டும் இல்லாம நம்மளுடைய முடியை வந்து நல்லா ஷைனிங்கா வச்சு கொடுக்குங்க. இப்போ இதை நம்ம வந்து வேற ஒரு பவுல்ல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நம்ம இப்போ அப்ளை பண்ண போறோம். இந்த ஹேர் டைய எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஹேர் டைய அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய தலைமுடியை வந்து நல்லா ஹேர் வாஷ் பண்ணிருங்க. ஷாம்பு போட்டு இல்லைன்னா சிகக்காய் போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த ஹேர் டைய ஸ்கேல்ப்லாம் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்க அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது நம்மளுடைய நரைமுடி பிரச்சனைக்கு 100% சொல்யூஷன் கிடைக்குங்க. இந்த ஹேர் டைய அப்ளை பண்ணிட்டு 1 hour அப்படியே தலையிலேயே இருக்கட்டும். முடி வந்து பாத்தீங்கன்னா வறண்டு போகாம இருக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு கவர் வந்து மேல ஒரு பாலிதீன் பேப்பர் அந்த மாதிரி கவர் பண்ணிக்கோங்க. நல்லா ஷவர் கேப் இருந்தாலும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அப்படியே 1 hour விட்டுட்டு அதுக்கப்புறமா நார்மல் வாட்டர்ல ஹேர் வாஷ் பண்ணுங்க. நீங்க வந்து அதுக்கப்புறமா நீங்க நிறைய பேர் வந்து கமெண்ட்ல கேக்குறீங்க ஷாம்பு போட்டு குளிக்கணுமா? கண்டிப்பா ஷாம்பு போட்டு குளிக்க கூடாதுங்க. அது இன்ஸ்டன்ட் ஹேர் டேயா இருந்தா மட்டும்தான் நீங்க வந்து ஷாம்பு போட்டு குளிக்கணும். இந்த ஹேர் டே அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது நீங்க ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணக்கூடாது. அப்ளை பண்றதுக்கு முன்னாடி தான், இந்த ஹேர் டேயை அப்ளை பண்றதுக்கு முன்னாடி தான் நம்ம வந்து ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஹேர் டே அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நார்மல் வாட்டர்ல ஹேர் வாஷ் பண்ணிடணும். அவ்வளவுதாங்க. உங்களுடைய நரைமுடிகள் வந்து நல்லா கருகருன்னு மாற ஆரம்பிச்சிருங்க. இந்த ஹேர் டைய நம்ம ஃபர்ஸ்ட் வாரத்துல ஒரு நாள் அப்ளை பண்ணுங்க. ஒரு மாசத்திலேயே உங்களுக்கு கண்டிப்பா ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா மாசத்துக்கு ஒரு வாட்டி அப்ளை பண்ணுங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது உங்களை நரைமுடி பிரச்சனைக்கு 100% சொல்யூஷன் கிடைக்கும். இந்த ஹேர் டே நீங்களும் அப்ளை பண்ணி பாருங்க. அப்ளை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.